ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேற்று வந்து ஆ, முகூர்த்தம் ட்ரேட் 1 ஹவர் மட்டும் தான் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங்கில் தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவு ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து நேற்று வந்து நல்ல பாசிட்டிவ் மூவ். இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து நல்ல பாசிட்டிவ்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் இண்டிகேட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்னா அது வந்து பெரிய கேப் அப்பாக நடக்குமா இல்லை பாசிட்டிவாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமா அப்படின்றது வந்து அஷ்யூர்டாக தெரியாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் தான் 2 நாளைக்கு லீவு, ஆனால் அவங்க மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் தான் இருந்தது. ஸோ அதனால அந்த ஓப்பனிங் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இன்கேஸ் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி 26,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 26,250 வரைக்குமே போகும். ஸோ டவுனில் வந்து 25,800 வந்து சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,650, அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,500 வரைக்குமே மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் தான் இன்னைக்கு இப்போதைக்கு க்ரூஸ், இல்லைன்னா பயங்கரமாக செல்லிங் ஆகிட்டு இருக்கு கோல்டும் சில்வரும். 5% அந்த மாதிரிலாம் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஆக்சுவலி நேற்று வந்து சில்வர் 5% அவுட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2.5% வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து நேற்று வந்து பெருசாக ஃபால் இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபாலு. சில்வர் வந்து இன்னைக்கு ஃபால் ஆனதுலேருந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு கோல்டு ரேட்டுமே வந்து கோல்டு ரேட் ரெக்கவரி ஆகலை சில்வர் அளவுக்கு, ஆனால் சில்வர் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பனிங் வந்து எப்படியும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா எப்படி வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 26,250, சப்போர்ட் லெவல் வந்து 25,800, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,500 வரைக்கும் கூட ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. லுக்கிங் குட், நல்லா தான் இருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாக வந்து அதோட ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 59,000 தான். இப்போ 58,000 இருக்குது. இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் வந்து அப்சைட் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹெவி வெயிட்ஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து 1020 தாண்டணுங்க, அப்போ தான் அடுத்த ரேலி கொடுக்கும். இதுதான் ஆல் டைம் ஹையே 1020ங்கிறது. ஸோ அதை பிரேக் பண்ணணும். இப்போ 1007 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து 1520 நான் சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ட் பேட்டர்னுக்கு வந்து 1520 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 1465 இருக்குது. ஸோ மொமெண்டம் நல்லா தான் இருக்குது. ரிலையன்ஸ் பெருசாக ஃபால் ஆகலை. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் பேலன்ஸ் அடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நம்ம ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியோட ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம் சண்டே. ஸோ ஃப்ரைடே லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இன்னும் 2-3 ஸ்லாட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ புக் பண்ணுறவங்க ப்ரேயராக வந்து புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.